பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 6 மாதங்கள் கடந்து இன்று 7ஆம் மாதத்திற்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். தேவன் நம்மளோடு இருந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மளை காக்க வல்லவராகவும் என்றென்றும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட துணையாக இருக்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இன்றும் கூட தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஜெபிப்போம். மகா பரிசுத்த எங்க நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இந்த புதிய துவக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. நீங்க கொடுத்திருக்க இந்த வாக்கு தத்தத்தையும் அந்த கட்டளைகளையும் நாங்கள் நிறைவேற்றி அந்த வாக்கு தத்தத்தை எங்க வாழ்க்கைக்குள்ள அபியாசித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். தாமே பார்க்கிற ஒவ்வொருத்தர் மனதிலும் நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துங்க அப்ப. அந்த வார்த்தை முழுவதுமாய் அவர்கள் மனதில் போய் சேரட்டும். ஆவியானவர் என்ன பேச இருக்கிறீரோ அதை அப்படியே பேச அடியேனை கிருபை செய்யும். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக ஏசாயா 58:9 வாசிப்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி. ஆமேன். இதோ நான் இருக்கிறேன். தேவன் நம்மிடையேதான் இருக்கிறேன் என்பதை தெளிவாய் ஆணித்தரமாய் இந்த ஏசாயா 58:9 நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த ஜூலை மாதத்தில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம எவ்வளவோ ஜெபங்கள் ஏறெடுத்திருப்போம், நம்ம எவ்வளவோ உபவாசங்கள் எடுத்திருப்போம். ஆனா நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய உபவாசம் கேட்கப்படுகிறதா என்று கேட்டால் பல பேரோட பதில், என்னோட ஜெபம் கேட்கவில்லை, என்னுடைய உபவாசம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நான் வைத்த விண்ணப்பங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை. இப்படிதான் நிறைய பேர் எதற்கெடுத்தாலும் சொல்லுகிறார்கள். ஏன் நமது ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் நமது விண்ணப்பத்திற்கு பதில் இன்னும் வரவில்லை? பார்ப்போம், வாசிங்க. ஏசாயா 58:5. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதற்கும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? ஆமென். நாம எவ்வளோ நாள் உபவாசம் சொல்லி ப்ரேயர் பண்ணுறோம், உபவாசம் எடுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய அன்றாட வேலைகளையும் சேர்ந்து அதை ஒரு பார்ட்டாக வச்சுக்கிறோம். உபவாசம், நான் இந்த நாள் விரதம்ப்பா, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்ப்பா அப்படின்ட்டு எல்லா இடத்துக்கு போகும்போதும் நம்ம சொல்லுவோம். அந்த லன்ச் டைம் வரும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவனுக்குரிய நேரத்தை நாம் ஒழுங்காக கொடுக்கிறோமா என்று பார்க்கும்போது அந்த இடம் தவறி விடுகிறோம். அந்த இடம் வெற்றிடமாகவே உள்ளது. அதை தான் தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து கொண்டே நான் ஜெபிக்கிறேன், நான் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்டேன் அப்படின்னு சொல்கிறதே முதலாவது தவறு. ஆனால் நாம் சொல்கிறது என்ன? நான் இவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணேன், நான் இத்தனை நாள் அல்லும் பகலும் புசியாமலே தண்ணி கூட குடிக்காம எச்சு கூட முழுங்காம, ஆனால் நான் இவ்வளோ அழகா உபவாசம் இருந்திருக்கேன், இத்தனை நாள் உபவாசம் இருந்திருக்கேன், இத்தனை நாள் சர்ச்சுக்கு போயிருக்கேன், என்னோட விண்ணப்பத்தை உடனே தேவன் கேட்டுருவாருன்ட்டு நம்மளுடைய உபவாசத்தையும் நாம் செய்த முயற்சியுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பெருசாக பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் தேவன் சொல்லுக பாருங்க, ஏசாயா 58:6 வசனத்தையும் 7 வசனத்தையும் வாசிங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதற்கும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமேன். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், சிறுமைப்பட்டவனை வீட்டில் சேர்த்துக்கணும், வஸ்திரம் இல்லாதவனை பார்க்கும்போது அவனுக்கு ஏற்ற ஒரு வஸ்திரத்தை நாம் கொடுக்க வேண்டும். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் சொல்லியிருக்கு. அப்படின்னா நமக்கு நம்மளுடைய மாம்சத்தோடு பிறந்த நமது சகோதர சகோதரிகளுக்கு நாம் நல்லா இருப்போம்,
ஆனா சகோதர சகோதரிகளுக்கு ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வரும்போது நாம போய் ஹெல்ப் பண்ணவே மாட்டோம். அதுதான் அவங்களுக்கு நம்மள ஒலிக்கிறது. ஸோ இதெல்லாம் தேவன் செய்யணும் என்பதை விரும்புகிறார். என்னென்ன செய்யணும்? பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும், தன் மாம்சமா இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யணும், அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை பண்ணும்படியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் தான் தேவன் சொல்லுகிறார் எனக்கு ஏற்ற விதமான உபவாசம் என்று. அல்லேலூயா. நான் ஜெபிப்பதோ உபவாசம் செய்வதோ தவறென்று போதிக்கவில்லை. ஆனா நாம் ஜெபிக்கிற ஜெபம் 1 மணி நேரம் ஜெபித்தாலும் அதில் அழகாய் இவ்வளோ நேரம் நான் ப்ரே பண்ண போறேன், இவ்வளோ நேரம் நான் விண்ணப்பம் பண்ண போறேன், இவ்வளோ நேரம் நான் பாடல் பாட போறேன்ட்டு ஒரு ஷெடியூலாக நீங்கள் அந்த 1 மணி நேரம் ப்ரேயரை செஞ்சீங்கன்னா தேவன் உங்களுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வார். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த 1 மணி நேரத்திலும் 50 நிமிடம் வெறும் பாடல் மட்டுமே ஓடும். அந்த 10 நிமிடத்தில் வேற ஏதாவது காரியங்கள், இல்லை ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறதோ, இல்லை ஃபோனை எடுத்து பார்க்குறதோ, யாராவது ஃபோன் பண்ணியிருந்தா கால் அட்டன் பண்ணுறதோ, இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி மணி நேரம் போயிடும். ஆனால் நான் 1 மணி நேரம் ஜெபிச்சேன், 2 மணி நேரம் ஜெபிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய உபவாசமும் அதிகமாக இருந்தாலும் இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த நாளில் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. இது போல இருக்கிறது மட்டும் இல்லாம நாமும் அந்த நிலையில இருக்கிறோமா? எந்த நிலையில இருக்கிறோம் தெரியுமா? ஏசாயா 58:9 சொல்லப்பட்டது போல நுகத்தடி, விரல் நீட்டுதல், நிபச்சொல், இந்த 3 காரியங்களை இந்த வசனத்துல போட்டிருக்கு. அதாவது தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் ஒரு கட்டளையை கொடுத்திருப்பார். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் அந்த கட்டளையை தெளிவாய் பின்பற்றி அதை நாம் செய்தால் மட்டுமே அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தத்துல இதோ நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு கட்டளை சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நுகத்தடி. நுகத்தடி என்பது மற்றவர்களை ஒடுக்குதல். ஒருவரை எப்படியாவது நமக்கு கீழே அடக்கி வச்சே ஆகணும், அவங்கள விடுதலையே பண்ணக்கூடாது, நமக்கு கீழே எப்படியாவது ஒருத்தரை வைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துட்டே இருக்கும். அதுதான் நுகத்தடின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது விரல் நீட்டுதல். ஒருத்தரை இப்படி காட்டி அவங்க மேல பழி சொல்றோம் இல்லையா, இதுதான் அந்த விரல் நீட்டுதல். ஒருத்தர் மேல் காட்டுகிற இந்த விரல் தான் பிறரை குறை சொல்வதற்கும், பிறரை குற்றம் சாட்டுவதற்கும், அவர்களை அவமதிப்பதற்கும், அவர்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்வதற்குமான இந்த விரல் நீட்டுதலை நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நிபச்சொல். நிபச்சொல் என்பது பொய், புறங்கூறுதல், தீமையான வார்த்தைகள், பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எவ்வளோ பேசுவாங்க, ஆனா அந்த மனிதனுக்கு ஒரு வார்த்தை சொன்னோடனே அவர் நொந்து ஒரு மாதிரி அமைதியா போகக்கூடிய சூழ்நிலை. அந்த எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் அழுது உட்கார்ந்து விடுகிற அளவிற்கு அந்த வார்த்தை இருக்கும். அதுதான் காயப்படுத்தக்கூடிய அளவிற்கான வார்த்தை. தீய வார்த்தைகள், அதாவது கெட்ட வார்த்தைகள். நம் வாயிலிருந்து ஒரு நாளும் கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது என்பதை வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 97:10 சொல்லப்பட்டிருக்கு, தீமையை விட்டு விடுங்கள் என்று. நாம் தீமையான காரியங்களுக்கு எதிராக என்னைக்கு நாம் நிற்கிறோமோ அன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இதோ நான் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ நாம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபங்களா இருக்கட்டும், உபவாசங்களா இருக்கட்டும், விண்ணப்பங்களா இருக்கட்டும், நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களா இருக்கட்டும், அதை நிறைவேற வேண்டும் என்றால் அதன் கீழாகவோ அல்லது அதற்கு மேலாகவோ இருக்கிற கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் எனக்கு தேவன் செய்யலன்னு கேட்கவே தேவையில்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ சத்தமிடுவாய், இதோ
நான் இருக்கிறேன்றத சொல்றாரு. கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் பக்கத்துல தான் இருப்பாரு, ஆனா மனைவி அதிகமான சத்தத்தோட தான் அவங்க கிட்ட பேசுவாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க அந்த உடல் ரீதியா பக்கத்துல தான் இருந்தாலும் மன ரீதியா அந்த மனிதன் அவர்களை விட்டு தூரமாய் போய்விட்டதா யார்? அதனாலதான் சத்தமா, எவ்வளவு சத்தமா அவங்களால பேச முடியுமோ அவங்கள திட்டுறதா இருக்கட்டும், அவங்க கிட்ட ஏதாவது சொல்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சத்தமா பேசுவாங்க. ஆனா அந்த மனைவியும் கணவனும் சுமூகமாயி ஒரு இடத்துல உட்காரும் போது அவர்களுக்குள்ளாக அன்பு இருக்கும், அவர்களுக்குள்ளாக பொறுமை இருக்கும். அப்பொழுது பேசப்படுகிற பேச்சு பொறுமையாகவும் அன்பாகவும் இருக்கும். ஆனா சண்டை வந்ததுக்கு அப்புறம் அந்த சத்தத்தின் வார்த்தை தூரத்தை காட்டுகிறது, நமக்குள்ளாக இருக்கிற அன்பை தூரமாய் காட்டுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் தூரமாய் போகவில்லை, இதோ இதோ என்பதே தோ பக்கத்துல இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு தொலைச்சிட்டா கூட தேடிக்கிட்டே இருப்போம், அதை கண்டுபிடிச்சோன்னு இதோ கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான், நம்ம பக்கத்திலே தான் இருக்கோம். ஆனா நாம தேடுறது அந்த வீடு முழுக்க தேடுவோம், ஆனா எங்க தேடணுமோ அந்த இடத்துல தேடவே மாட்டோம். நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன், மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இதோ நான் இருக்கிறேன், உன் பக்கத்துல தான் இருக்க. நீ ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டா மட்டும் போதும், உன்னுடைய நிப சொல்லையும் உன்னுடைய விரல் நீட்டுதலையும் உன்னுடைய நுகத்தடியையும் உன்கிட்ட இருந்து நான் அகற்றிடுவேன். எல்லாமே உன்கிட்ட இருந்து போயிடும். நீ மத்தியானத்தின் வெயில போல அவ்வளோ வெளிச்சமா, உன்னுடைய வாழ்க்கையில இருளே இருக்காது. அவ்வளோ வெளிச்சமா, அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ ஆசீர்வாதங்களோட தேவன் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை வைப்பேன் என்பதை. இதோ நான் இருக்க, நான் உன் பக்கத்திலேயே இருக்க, என்னை கூப்பிடு. என்னை கூப்பிடும் போது இந்த நுகத்தடி நிபச்சொல் இது எதுவும் உன்கிட்ட வச்சுக்காத. பசியா இருக்கிறவனுக்கு பசியாத்து, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு, ஏன் சார்பா நீ கொடு. இதெல்லாம் நீ செய்யும் பொழுது, நீ சின்ன சத்தமிட்டு கூப்பிடும் போதே நான் பக்கத்துல இதோ நான் இருக்கம்மா, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை என்பதை தெளிவாய் கேட்டு உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஜெபத்திற்கு பதில் வேண்டுமா? வேணும்னா இந்த வாக்குத்தத்தங்களுக்கு பின்னாக இருக்கிற கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். அப்பொழுது உங்கள் ஜெபமும் கேட்கப்படும், நீங்கள் வெற்றியை சுகந்தரித்து கொள்ளுகிற ஜனமாகவும் மாறுவீர்கள். கர்த்தர் திரும்பவும் சொல்லுகிறார், இதோ நான் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் என்று எங்க கூடவே இருக்கிற தேவனாய் எங்கள் மத்தியில எங்க பக்கத்துல நீங்க நின்று எங்களுடைய நிப சொல்லையும் எங்களுடைய பிறரை சுட்டி காட்டுவதையும் எங்களுடைய வாய் மொழிகளையும் மாற்றி எங்களை பாதுகாக்கிற தேவனே, எங்களுடைய உபவாசங்களை எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உணர்த்திருக்கீங்க ராஜா. அப்பா, நீங்க எங்க பக்கத்துல இருக்கீங்க என்பதை தெளிவாய் உணர்த்திருக்கீங்க. ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருந்த தயவுக்காக நன்றி. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னதற்காக நன்றி ராஜா. இதோ அடியேனை இந்த வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. இதோ பார்க்கிறவர்கள் அநேக பேர் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் இந்த வசனம் போய் ஊடுருவி பாயட்டும் ராஜா. இதோ தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வழிவாசலை திறந்தருளுங்க. தகப்பன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுங்க. அவர்களோட ஜெபத்தின் விண்ணப்பங்களுக்கு நீங்க ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தாங்க ராஜா. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இந்த ஜூலை மாதம் முழுவதுமாய் உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் தாமே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் இந்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.